ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற விஜயும் சிவகார்த்திகேயனும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோத போறாங்க தான். ஆமாங்க, ரியல் ஃபைட் ஸ்டார்டட். பொங்கல் கிளாஷ் 2026 ஜனநாயகன் vs பராசக்தி கன்ஃபார்ம்டுங்க. அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் டேட் கொடுத்துருக்காங்க நம்ம பராசக்தி டீம். Jan 9th தளபதியோட ஜனநாயகன் படம் வருது. அந்த பக்கம் Jan 14th பராசக்தி ரிலீஸ் அப்படின்னு சொல்லி செம ஃபைட்டா போட்டிருக்காங்க. ரெண்டுலயுமே பெரிய பெரிய ஸ்டார் காஸ்ட். ரெண்டு படங்களுக்கும் செம்மையான எதிர்பார்ப்பு இப்பயே இருக்கு. விஜயோட லாஸ்ட் படம் எஸ்கே, துப்பாக்கி, மதராசி அப்படி இப்படின்னு நிறைய பில்டப்போட போய்கிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு படத்துல எந்த படம் உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். கென் கருணாஸ் யாரு? நம்ம அசுரன்ல தனுஷ்க்கு பையனா நடிச்சிருப்பார்ல, அதான் கருணாஸோட சன்னு. அவர் அடுத்த ஒரு படத்துல ஹீரோவா நடிக்க போறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த படம் அவரே டைரக்ட் பண்ற மாதிரி கூட இருக்கு. ரியல் அனௌன்ஸ்மெண்ட் அடுத்தடுத்து வரப்போகுது. இந்த படத்துக்கு இப்போதைக்கு காதலன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இப்போதைக்கு டென்டேட்டிவ் டைட்டில் தான். இனிமேல் அது கன்ஃபார்ம்டா வரணும். இதுல 3 ஹீரோயினாங்க அவருக்கு. 10th 12th காலேஜ் அந்த ரேஞ்சில் இந்த கதை பேக்ட்ராப் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் ரியலி யூத்துக்கு பிடிச்ச மாதிரி கென் கருணாஸ் வரப்போகுது. ஸோ எதெல்லாம் அஃபிஷியலாக வருதோ அடுத்தடுத்து சொல்கிறோம். கட்டா குஸ்தி படத்துல 2 பேர் மோதிட்டு இருப்பாங்கல்ல, நம்ம ஐஸ்வர்யா லட்சுமியும் விஷ்ணு விஷாலும். ரியல் லைஃப்லயே அப்படிதானா, ஷூட்டிங் ஸ்பாட்ல கெட்ட ஃபைட்டை போடுவாங்களாம். அது என்னமோ ரொம்ப முத்தி போச்சு போல. இப்ப இதெல்லாம் வச்சுட்டு எப்படி ஷூட்டிங் செல்லாயா டைரக்டர் எடுக்க போறன்றதான் சேலஞ்சு. பார்க்கலாம். படம் நல்லா வந்தா சரிதானே. நீங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெடியா இருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.